இரண்டாவதாக பெண் குழந்தையை பெற்றெடுத்த இளம்பெண். தாயையும் சேயையும் பார்ப்பதற்காக வீட்டிற்கு சென்ற அக்கம் பக்கத்தினர். வீட்டில் குழந்தை இல்லாததால் சந்தேகம். போலீஸ் விசாரணையில் தெரிய வந்த பகீர் உண்மை. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயே பிஞ்சு குழந்தையின் குரல் வளையை நெரித்துக் கொன்றது ஏன்? மனதை நொறுக்கிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 4 நாள் ஆச்சு, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோன்னு நினைச்சு அந்த தெருவை சேர்ந்த ஒரு சில பெண்கள் சிவசக்தியோட பெண் குழந்தைய பார்க்க போயிருக்காங்க. ஆனா வீட்டுல தாய் சிவசக்தி மட்டும் தான் இருந்திருக்காங்க. குழந்தை எங்கன்னு கேட்டதுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு சொல்லிருக்காங்க. பச்சை புள்ளைய ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு நீங்க வீட்டுல என்ன பண்றீங்கன்னு தாய் கிட்ட கேட்டப்ப குழந்தைக்கு தேவையான பொருட்களை எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. சிவசக்தியோட பேச்சுல தடுமாற்றத்தை கவனிச்ச பெண்கள் ஏதோ தப்பா இருக்கேன்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் அங்கன்வாடி பணியாளர் காதுக்கு போயிருக்கு. அவங்க சமூக நலத்துறைக்கு தகவல் சொல்லிருக்காங்க. அதுக்கு பிறகு சிவசக்தி வீட்டுக்கு போன சமூக நலத்துறை அதிகாரிகள், உங்களுக்கு 4 நாள் முன்னாடி தான் குழந்தை பிறந்துச்சு, தாயும் சேயும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாததால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோன்னு சொன்ன சிவசக்தி சமூக நலத்துறையில இருந்து வந்தவங்க கிட்ட குழந்தைய அவங்க தாத்தா பாட்டி கிட்ட காட்ட அவங்க அப்பா தூக்கிட்டு போயிருக்காருன்னு சொல்லிருக்காங்க. சிவசக்தியோட பேச்சுல பொய்யும் பித்தலாட்டமும் இருக்கிறத உணர்ந்த சமூக நலத்துறை அதிகாரிகள் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லிருக்காங்க. போலீஸ் வந்து தீவிரமா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் பச்சை புள்ளைக்கு நடந்த கொடூரத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. திண்டுக்கல் கொடை ரோடு பக்கத்துல உள்ள ஜே ஊத்துப்பட்டிங்கிற கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன் சிவசக்தி தம்பதிக்கு கல்யாணமாகி 5 வயசுல பெண் குழந்தை இருக்கு. இந்த நிலையில சிவசக்தி 2வது முறையா கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. மூத்தது பெண் குழந்தைங்கிறதால 2வது பையன் வேணும்னு சிவசக்தியும் பாலமுருகனும் ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த குடும்பமுமே பையன் தான் பிறக்கணும்னு வேண்டிட்டு இருந்திருக்காங்க. பிரசவ நாள் நெருங்கினதும் அதே ஊர்ல உள்ள தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சிவசக்தி. ஏப்ரல் 16ஆம் தேதி சிவசக்திக்கு பிரசவ வலி வந்திருக்கு. உடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் சின்னாளப்பட்டியில உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே சிவசக்திக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல பெண் குழந்தை பிறந்ததால சிவசக்தி உட்பட மொத்த குடும்பமும் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. 2வது குழந்தையும் பொம்பளை பிள்ளைன்னா என் மாமனாரும் மாமியாரும் பயங்கரமா கோவப்படுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வந்த பாலமுருகன் 2வதும் பெண் குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு கோவத்துல மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போயிட்டதா சொல்லப்படுது. 4 நாளுக்கு அப்புறமா ஏப்ரல் 19ஆம் தேதி தாயும் சேயும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தையோட நேரா தன்னோட அம்மா வீட்டுக்கு போன சிவசக்தி இதுக்கப்புறமாவது தன்னோட கணவர் தன்னையும் குழந்தையும் வந்து பாப்பாரா பேசுவாரான்னு நினைச்சு காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களோட எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துல தான் முடிஞ்சிருக்கு. குழந்தை பிறந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம போன கணவர் அதுக்கப்புறமும் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நேர்ல வந்து குழந்தையும் பார்க்கல, போன் பண்ணியும் மனைவி கிட்ட நலம் விசாரிக்கல. பாலமுருகனோட இந்த செயல் மனைவி சிவசக்திக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த குழந்தையினாலதான் கணவர் தன்கிட்ட பேசாம இருக்காரு, 2வதும் பெண் குழந்தைங்கிறதால ஒட்டுமொத்த குடும்பமும் நம்மள வெறுத்திருக்காங்கன்னு நினைச்ச சிவசக்தி பிறந்த 4 நாளே ஆன அந்த பச்சை குழந்தைய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டு வீட்டுக்கு பின்னாடி உள்ள காலி இடத்துல குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. போலீஸ் விசாரணையில குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் இறந்துருச்சு, அதனாலதான் வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்துல புதைச்சிட்டோன்னு சிவசக்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரசவம் நடந்த ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனப்ப தாயும் சேயும் ரொம்பவே நல்லா இருந்தாங்க. கண்டிப்பா உடம்பு சரியில்லாம அந்த குழந்தை இறந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர்கள் சொல்லிருக்காங்க. பல கட்ட விசாரணைக்கு அப்புறம் குழந்தைய பெத்த அம்மாவே கொன்றிருக்காங்கங்கறத போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில குழந்தைய புதைச்ச இடத்துல இருந்து உடலை தோண்டி எடுத்து அந்த இடத்துல வச்சு மருத்துவ குழுவினர் மூலமா போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய அதே இடத்துல திரும்பவும் புதைச்சிட்டாங்க.
பிறந்து 4 நாளே ஆன பெண் குழந்தைய கொன்னு புதைச்ச தாய் சிவசக்தியை கைது பண்ணிருக்கிற போலீஸ் குழந்தைய கொன்னதுல கணவர் பாலமுருகனுக்கு தொடர்பு இருக்காங்கிற கோணத்துல விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிவசக்தியோட அம்மா அப்பான்னு வேற யார் யாருக்கெல்லாம் இதுல தொடர்பு இருக்குங்கிறத பத்தியும் தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு. குழந்தையே இல்லாம எத்தனையோ தம்பதி ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா அழகான குழந்தை பிறந்தும் பெத்த தாயே குழந்தைய துடிக்க துடிக்க கொன்னு புதைச்சிருக்கிற சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் உண்டாக்கி இருக்கு.